ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னிமலை ஃபேமிலி. வாங்க இப்போ நம்ம சன்னா மசாலாவுக்கு தேவையான பொருளெல்லாம் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். சன்னா மசாலாவும் சப்பாத்தியும் செஞ்சுக்கலாம். தேங்காய், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நாலஞ்சு பல்லு பூண்டு, கசகசா போட்டிருக்கேன், கொஞ்சமாக கசகசா போட்டிருக்கேன். இதெல்லாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் சோம்பு. இப்போ கடாயை அடுப்பில் வச்சு காஞ்சிருச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு வெடித்ததும் கல்பாசி போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம், பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். நல்லா வதங்கினதும் தக்காளி போட்டுக்கலாம். குட்டி குட்டி தக்காளி 2 தக்காளி போட்டிருக்கேன். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும். வதங்கினதும் நான் சன்னா மசால் கொஞ்சம் போட்டுக்கிறேன். அப்புறம் தேங்காயெல்லாம் அரைச்சி வச்சுருக்கேன் நல்ல ஃப்ரெண்ட்ஸ், அதை ஊற்றிக்கலாம். நல்லா அதை ஊற்றிட்டு கிளறி விட்டுட்டு தண்ணி இது சன்னாவும் உருளைக்கிழங்கும் நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் எடுத்து ஊற்றிக்கிட்டேன். கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுட்டேன். வெந்த எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நல்லா கலக்கி விட்டுக்கலாம். கொதி வரட்டும். நல்லா கொதி வரட்டும். மசால் பச்சை வாசமெல்லாம் போகணும். அந்தளவு கொதி வரட்டும். இப்போ நம்ம சப்பாத்தி போட்டு எடுத்துக்கலாம். சப்பாத்தி போட்டுக்கலாம். சன்னா மசாலுக்கு சப்பாத்தி சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ முல்தானி மெட்டி போட்டுக்கலாம். கொஞ்சம் போல் போட்டால் போதும். சப்பாத்தி நம்ம சுட்டு சுட்டு எடுத்து வச்சுக்கணும். அதுவும் இது சன்னா மசால் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நல்லா இந்த பச்சை வாசம் போக வரையில் கொதி வந்துருச்சு. ஏற்கனவே நம்ம வேக வச்சு தான் எடுத்து வச்சுருக்கோம். சன்னா பாருங்கள் நல்லா மாவு மாதிரி வெந்துருச்சு. சப்பாத்தியும் ரெடி ஆயிடுச்சு. சன்னா மசாலா இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்ட்டு. சன்னா மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ சப்பாத்தியும் ரெடி பண்ணிட்டேன். கொஞ்சம் அதுக்கு ஆயில் கொஞ்சம் அது தேய்ச்சி விட்டுட்டோம்னா சாஃப்டாக இருக்கும். வாங்க எடுத்து சேவ் பண்ணிக்கலாம். சப்பாத்தியும் சன்னா மசாலும் ரெடி. இந்த மாதிரி நீங்களும் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். ரெண்டு சப்பாத்தி போட்டுக்கிட்டேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.